கேஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? லாஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 923 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா, நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 92 அப்படின்ற நம்பர் வந்தது. அதேமாதிரி ஏபி 23, ஏசி 23, ஒரு பிசியில் ஒரு 23 வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 923 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 190 அப்படின்னு சொல்லியாச்சு தான் 23ஆம் தேதி. அப்படி ஏபி 92 இல்லை ஏபியில் 29 வரும். பி போர்டு 9 வந்தால் உங்களுக்கு என்ன கெஸிங் வருதோ நீங்கள் அதை வச்சு தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? அன்றைக்கி பி போர்டு 9 தான் ஆச்சா, அன்றைக்கி ஏபி 29 அடிக்கல, ஏபி 19 அப்படின்னு சொல்லியாச்சு தான். பி போர்டு 9 அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு போன மாதம் வந்து சி போர்டு 0 வச்சுலாம் நம்பர்லாம் அடிச்சிருப்பான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 30க்கு ஒரு 80 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 40க்கு ஒரு 90 அப்படின்ற நம்பர் கேமில் வர வேண்டியிருந்தது. அன்றைக்கி அந்த பி போர்டு 9ன்னு வரும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான், ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி போட போகிற கெஸ்ஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல தரமாகவே இருக்கும். ஒரு நல்ல நம்பர், ஓகேங்களா? எல்லாருமே கொஞ்சம் ஒரு வேளை சப்போஸ் வந்தது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை வந்தது அப்படின்னா எல்லாருக்குமே யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறேன். எப்பயும் நம்ம ஒரு நம்பர் தான் கொடுக்குறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜாயின் பட்டனில் இருக்கவங்களுக்கு தனியாக எந்த வீடியோவும் இன்றைக்கி போடல. இன்றைக்கி போடலன்னா நாளைக்கான கெஸ்ஸிங்கில் எதுவும் போடல. ஓப்பன் ஜாயின் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுக்குறேன். ஒரு நல்ல தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் மறுபடியும் ஜாயினில் இருக்கும் என்ன ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஓப்பனில் கண்டிப்பாக உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அந்த ஜாயின் அப்படின்ற பட்டனில் ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டெலிகிராம் குரூப் லிங்க்கு கொடுங்க ப்ரோ, டெலிகிராம் லிங்க்கு கொடுங்க அப்படின்றீங்க. ஆனால் ஆக்சுவலி என்னென்னா நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஜாயினில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தம்ப்லைனில் கொஞ்சம் கலரில் இருக்கும். பிளாக் கலரில் வரது மட்டும்தான் ஓப்பனில் போடுற வீடியோ. தம்ப்லைனில் பார்த்தாலே தெரியும், பிளாக்கில் நம்ம என்ன டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வந்திருக்கும். கலரில் போகிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஜாயினில் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? இதுதான் அதில் வெரி விஷயம். இதில் ஜாயின் யூடியூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க மேக்ஸிமம் டெலிகிராமில் ஜாயின் பண்ண தேவையில்லை. எதுக்கு எல்லாமே ஒரே வீடியோ தான் வரும். ஏன்னா அதில் வந்து நிறைய பேரால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம டெலிகிராம் அப்படின்ற ஒரு விஷயமே ஆரம்பிச்சது, ஓகேங்களா? ஏன்னா அதில் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ஒரு வாட்டி ஃபர்கெட் கொடுத்துட்டா இல்லை ஒரு வாட்டி ரிமூவ் ஆகிட்டா மறுபடியும் அவங்களால வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்ததால் தான் அதை நம்ம ஜாயின் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம்லேயே ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் வீடியோவிலும் சரி, நேற்று நான் ஜாயினில் போட்ட வீடியோலுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நண்பர்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, பிரதர் டெலிகிராம் லிங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் லிங்க்கு இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். கேஎல் என்ஜாயின்னு கேப் லெட்டர் போட்டு பக்கத்தில் ஒரு 0 அப்படின்னு போட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணாலே நம்மளோட நம்பர் எல்லாமே வந்துடும், நம்மளோட சேனலும் வந்துடும், ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாளைக்கான கெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு நல்ல ரூட் அது. நான் எப்பயுமே அதிகபட்சமாக நான் உங்கள்கிட்ட திரும்ப ஒரு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேரெக்டாக ஒரு 3 நம்பரை நம்ம அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்று ஏபி லாக் பண்ணணும், ஒன்று பிசி, அடுத்து ஏசி. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை நம்ம எப்பயுமே லாக் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டேரெக்டாக எடுக்கவே முடியும், ஓகேங்களா? இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. பட் அதிகபட்சமாக இந்த மாதமாக அந்த நம்பரை நாளைக்கு அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன், எப்படி ஏபி வருது, எப்படி பிசி வருது, அதுக்கு உதாரணம் எப்படின்றது எல்லா விஷயத்தையும் நான் A to Z சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 744, நேற்று 846, அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா 769 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். லாஸ்ட் டைமாக நான் சேனலில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த 0லாம் எந்த நம்பர்லாம் அடிச்சானோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி இந்த மாதம் ஆடிருந்தான், ஓகேங்களா? 39, ஓகேங்களா? ஒரு 39 அடிக்கும்போது ஒரு 40 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான், ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால். இப்போ 0 அப்படின்னு அடிக்கும்போது மேக்ஸிமம் வந்து கேமை முடிச்சிருந்தான். அதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 30க்கு அப்படியே ஒரு நம்பரை குறைச்சி 29 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். லாஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 29 ஓப்பன்லையும் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். 729 அப்படின்ற நம்பர் கொடுத்தனா இல்லையா சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் 29 கொடுத்துருந்தோம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கேம் வந்து கரெக்டாக ஆடிருந்தான். என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிசி 30 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். இந்த 30 கரெக்டாக ஒரு நாள் விட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்பரை குறைச்சி 29 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். பிசி 30 மேக்ஸிமம் இந்த பேட்டர்ன் எல்லாமே 1 0 இல்லை 9 காமனாக வச்சு மட்டும்தான் அடிப்பான். வேறு எந்த நம்பரும் பெருசாக இல்லை கேமில். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருப்பேன். எங்கெல்லாம் நமக்கு வந்து
0 வச்சு முடிக்கிறானோ அங்கே எல்லாமே அந்த 9 வச்சு நான் முடிச்சிருப்பேன். அப்படியே ஓவரெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல 20ன்னு அடிக்கும்போது ஒரு 19 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். 79ன்னு அடிக்கும்போது ஒரு 80ன்னு அடிச்சிருப்பான். ஒரு 39க்கு ஒரு 40 அந்த மாதிரி வந்து நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் கேம்லேயே ஆடிருப்பான். ஓகேங்களா? எப்படின்னா அடுத்தடுத்த நாள் கேம்லேயே ஆடிருப்பான். ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ட்விஸ்ட் வச்சு ஒரு கேம் ஒன்று விளையாடிருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், BC 30. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு BC 30ன்னு அடிச்சிருப்பான். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஜாயினில் 29ன்னு கொடுத்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு BCயில் 29ன்னு வச்சான். என்ன பண்ணால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 30 கரெக்டாக ஒரு நாள் விட்டு 29 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக 370 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று வச்சுருந்தான். BC 70 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 70க்கு கரெக்டாக ஒரு நாள் விட்டு BCயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நேற்று இல்லை 2 நாளுக்கு முன்னாடி ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 69 அப்படின்ற நம்பரே கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் நல்லா லாஜிக்காக யோசிச்சு பாருங்களா. நமக்கு 29க்கு 30, 39க்கு 40 கண்டிப்பாக இந்த 70க்கு ஒரு 69 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். அந்த 69 கரெக்டாக ஒரு நாள் விட்டு கரெக்டாக முடிச்சோம். இங்கே 30 ஒரு நாள் விட்டு 29, இங்கே 70 ஒரு நாள் விட்டு கரெக்டாக 69 அன்றைக்கி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இங்கே நல்லா பாருங்கள், BC 90ன்னு அடிக்கும்போது அடுத்த நாள் 69ன்னு அடிச்சிருந்தான். அதேமாரி இந்த BC 90க்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 69 அப்படின்னு சொல்லி கேமை சூப்பராகவே முடிச்சிருந்தான். ஓகேங்களா? அன்றைக்கி ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஏ போர்டு கரெக்டாக பாருங்கள் 90 690 ஏ போர்டு 6ன்னு வைக்கும்போது இங்கே என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா நமக்கு 190ன்னு வச்சுருப்பாங்க. இங்கே நல்லா பாருங்கள் 90க்கு 90 கரெக்டாக ஏ போர்டு 6க்கு. அதேமாதிரி இங்கே 969ன்னு வரும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 469 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நம்ம ஜாயினில் கொடுத்துருந்தோம். ஆனால் BC 69 ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தோம். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினில் வின்னீங்க. பட் இப்போ எதுக்கு இதை இங்கே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொடுக்க போகிற நம்பரை கரெக்டாக கொஞ்சம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஃபுல் வின்னிங் நாளைக்கு வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அங்கே என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் அடிச்சிருந்தானோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேம் ஒன்று தெளிவாக ஆடிருந்தான். ஓகேங்களா? இப்போ கெஸ்ஸிங்க்கு போயிடுறேன். கரெக்டாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 744 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 744 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். இந்த 744க்கு ஓகேங்களா, நான் ஆல்ரெடி கேமில் அக்டோபர் மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க 922 அடிச்சிருந்தான். இதில் AB 92 AC 92 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் அடிச்சிருந்தான். இதில் கண்டிப்பாக BCயில் ஒரு 92 அப்படின்ற நம்பர் கேமில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த BC 92 அப்படின்ற நம்பர் கேமில் எடுத்து வச்சான். ஓகேங்களா? அந்த 92ன்னு வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கரெக்டாக என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ACயில் ஒரு 92 வச்சுட்டு கரெக்டாக மறுபடியும் BC 92 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 774ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிச்சிருக்கான். ஓகேங்களா? 744 அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லா பாருங்கள், ஏபியில் ஒரு 74 அப்படின்னு சொல்லி வச்சிட்டான், ஏசியில் ஒரு 74 அப்படின்னு சொல்லி வச்சிட்டான். இப்போ இதில் BC ஒரு 74 அப்படின்ற நம்பர் கேமில் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் நாளைக்கே அந்த BC 74 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீக்லியில் போய் பார்த்தாலும் சில விஷயம் தெரியும். கரெக்டாக இங்கே AC 53 அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வந்து பாருங்கள் அந்த BC 53 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து AB 74 மேலே முடிச்சிருந்தான். 774ன்னு வரும்போது 740 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக கொஞ்சம் கேதர் பண்ணுங்கள். அது வீடியோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனோட ஃபுல் டீட்டெயில் என்னன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் AB 74 AC 74 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்போ அதனோட BC 74 அப்படின்ற நம்பரை நாளைக்கு கேமில் வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. AB BC AC 74 கேமில் அடிக்க போகிறான். ஓகேங்களா? அடுத்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே பாருங்கள், இங்கே நல்லா நோட் பண்ணிக்கலாம். AB 82 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று வச்சுருந்தான். ஓகேங்களா? இந்த AB 82 எடுத்து கரெக்டாக பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஏசியில் ஒரு 82 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஏன்னா இந்த மாதம் அடிக்கிற நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கேமே முடிகிறான். இங்கே 30க்கு எப்படி ஒரு நாள் விட்டு 29 அடிச்சானோ, 70க்கு ஒரு நாள் விட்டு எப்படி 69 அடிச்சானோ, இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. AB 82 அப்படின்ற நம்பர் எடுத்து ஏசியில் 82 ஒரு நாள் விட்டு அடித்தான். அதேமாதிரி இங்கே நல்லா பாருங்கள், AB 84ன்ற நம்பர் எடுத்து ஒரு நாள் விட்டு நாளைக்கு AC 84 அப்படின்ற நம்பரும் வரத்துக்கு ஒரு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. BC 74 அப்படின்ற நம்பர் எடுத்துட்டேன், AC 84 அப்படின்ற நம்பரை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இப்போ AC 84 BC 74 அப்படின்னா கண்டிப்பாக 874 அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 74 எப்படி பிரித்து கேமில் ஆடணும், AB இப்போ AB AC அடிச்சிட்டான். இப்போ அதுக்கு BCயில் ஒரு 74 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். அதே மாதிரியே வந்து பாருங்கள், ஆல்ரெடி இந்த மாதம் BCயில் ஒரு 84 அடிச்சிட்டான். அடுத்து ABயில் ஒரு 84 அடிச்சிட்டான். இப்போ இருக்கிறது AC ஒரு 84. அந்த AC 84 தூக்கி நாளைக்கு வச்சான் அப்படின்னா
இப்போ நான் உங்களுக்கு நிறையா டைம் உதாரணம் நம்ம சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயினில் ரெகுலராக வீடியோ போடும்போது ஒரு நாளும் கெஸ்ஸிங் வரும்போது அந்த நம்பரை எப்படி அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான் அப்படின்றது அவ்வளோ விஷயம் நம்ம தெளிவாக சொல்கிறோம். நம்ம ஓப்பனில் போடும்போது இப்போ நானே 2 நாளுக்கு முன்னாடி என்ன கெஸ்ஸிங் கொடுக்குறேன்றது எனக்கே ஞாபகம் வர மாட்டுது. ஓகேங்களா? ஒரு சில பேட்டர்ன் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரே மாதத்தில் மேக்ஸிமம் 1 மாதம் இல்லை 2 மாதத்தில் அடிக்கிற ஏபிபிசி எடுத்து டேரெக்டாக அப்படியே ஒரு 3 நம்பர் வச்சு கேமை முடிக்கிறான். ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏபி 74, ஏசி 74, பிசி 74, பிசி 84, ஏபி 84, ஏசி 84. அப்போ 874 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கரெக்டாக லாக் ஆகுது. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 82க்கு ஏசி 82, அடுத்த 8 ஏபி 84க்கு ஏசி 84. ஏசி 84 எப்படி வரும்னு நான் சொல்லிட்டேன். பிசி 74 எப்படி வரும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரே ஒரு 87 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் நிற்கிது. இந்த 87க்கும் ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கேமில் எப்பயுமே குறைஞ்சபட்சமாக ஒரு பேட்டர்ன் ஆடுறான் அப்படின்னா அது கேமில் எப்பயுமே முடிச்சிடுவான். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். 1, 2 இல்லை 3 அதிகபட்சமாக. இப்போ இந்த மாதம் ஏ போர்டு 8 வச்சு என்னென்ன நம்பர்லாம் அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏ போர்டு 8 வச்சு ஃபஸ்ட்டு ரிசல்ட் 88. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஏ போர்டு 8 வச்சு 89. ஓகேங்களா? அடுத்து ஏ போர்டு 8 வச்சு 82. 3 ரிசல்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். கேமில் என்னெல்லாம் பண்ண போகிறான் அப்படின்றத அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏ போர்டு 8 வச்சு 88, ஒரு 89, 82 முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து உடனே என்ன பண்ணான்னு பாருங்கள். இந்த 88க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 83 கேமில் வச்சிட்டானா? அடுத்து 89க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 84 கேமில் வச்சிட்டானா? ஓகேங்களா? அடுத்து இந்த 82க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஏபி 87 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலில் வாத்தியார் டீச்சர் எப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களோ மேக்ஸு, அந்த மாதிரி அவ்வளோ பொறுமையாக நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயத்தை நான் சொல்லின்னு இருக்கிறேன். கரெக்டாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு வேளை இவ்வளோ பேச்சு பேசி இவ்வளோ கெஸ்ஸிங் எடுத்தும் இந்த கெஸ்ஸிங் வரல அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை மூச்சு இறக்க கத்திங்க எடுக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏ போர்டு 8 வச்சு 88, 89, 82, 88க்கு அப்படியே பி போர்டை மட்டும் பாருங்கள். 88க்கு ஒரு 83, 89க்கு ஒரு 84, அப்போ 82க்கு ஒரு ஏபி 87 அப்படின்ற நம்பருமே கேமில் அவன் தலையெழுத்து அடித்தே ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் இதை என்ன சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? கரெக்டாக வந்து பாருங்கள். 87 கரெக்டு. ஏபி 87 கரெக்டாக நிற்கிது. ஏசி 84 கரெக்டாக நிற்கிது. பிசி 74 கரெக்டாக இருக்குது. இப்போ இதனோட 3 விஷயத்தையும் நம்ம வந்து கோக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக 874 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் அந்த 74 ஏபிபிசி ஏசி கம்ப்ளீட்டு. ஓகேங்களா? 84 ஏபிபிசி ஏசி கம்ப்ளீட்டு. ஓகேங்களா? 87 பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஏபியில் ஏசியில் ஒரு 87 அடிச்சிட்டான். இங்கே நல்லா பாருங்கள். ஏபி 87 அடிச்சிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அதேமாரி போன மாதத்தில் நமக்கு பிசிலையும் ஒரு 87 அடிச்சிட்டான். ஓகேங்களா? போன மாதத்துலையும் நமக்கு பிசியில் ஒரு 87 அடிச்சிட்டான். மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக அழகாக சார்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு 2 டெமோ காட்டுறேன். அதையும் பாருங்கள். ஒரு கேமை ஏன்னா மேக்ஸிமம் அவங்க 2 நம்பரை வச்சு கரெக்டாக முடிச்சிடுவோம். ஏன்னா இந்த மாதத்துலேயே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஞாபகங்களா? 35 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். ஓகேங்களா? அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 80ன்னு முடிச்சிருந்தான். ஓகேங்களா? அடுத்து 39ன்னு வச்சுருந்தான். அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 84ன்னு முடிச்சிருந்தான். அடுத்து 30க்கு தான் ஒரு 85 கேமில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த 85 அடிக்கல. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேமை கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேங்களா? மேக்ஸிமம் அந்த மாதிரி நம்பரை எடுத்து அவன் கரெக்டாக ஆடும்போது அவன் என்ன பண்ணுறானோ அது பின்னாடி கரெக்டாக போயிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 74 ஏபிபிசி ஏசி, இந்த 84 பிசி கரெக்டாக ஏபி ஏசி. ஓகே. இப்போ இந்த 2 நம்பரையும் பேர் பண்ணி தான் நாளைக்கு கேமை முடிக்க போகிறான். அதே மாதிரி ஏ போர்டு 8 வச்சு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஏ போர்டு 8 இல்லை. அவன் அடித்தது 88க்கு ஒரு 83. ஓகேங்களா? தொடர்ந்து பாருங்கள். 88 1 2 3 1 2 3 நாள் விட்டு 89 1 2 3 நாள் விட்டு 82. ஓகேங்களா? இப்போ அப்படியே பாருங்கள். 83 1 2 3 4 5 நாள் விட்டு 84. இப்போ அந்த 82க்கு ஒரு 87 வச்சுட்டான் அப்படின்னா
அப்படின்னா இந்த கேம் கண்டிப்பாக முடிகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஒரு விஷயத்தை டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 766. இப்போ இங்கே நமக்கு 744 எப்படி அடிச்சானோ நல்லா புரிஞ்சுங்க, 766. இப்போ இதில் பாருங்கள் 766 ரிசல்ட் எடுத்துக்கோங்க. இதில் ஏபி 76 ஏசி 76. அப்போ கேமில் ஒரு பிசி 76 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போ இதே மாதிரி தான் ஏபி 74 ஏசி 74 பிசி 74 அடிக்கணும். இங்கே அதே மாதிரி பாருங்கள் 337 ஒரு ரிசல்ட்டா. இப்போ இதில் பாருங்கள் பிசி 37 அடிச்சிட்டானா, அடுத்து ஏசி 37 அடிச்சிட்டான். ஓகேங்களா, அப்போ ஏபி 37 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஏபி 37ன்னு வரணும், பிசி 76ன்னு வரணும். அப்படி வருது அப்படின்னா 376. இங்கே நல்லா பாருங்கள், டைரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் அப்படியே கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா, இப்போ அதே ரூட்டில் தான் சொல்கிறேன். அங்கே காமனாக என்ன விஷயம் அப்படின்றது அங்கே 76. ஓகேங்களா, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 76 ஏசி 76, இங்கே 37. இங்கே காமனான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 7. ஓகேங்களா, இங்கே 7 காமனான விஷயம். இப்போ நமக்கு இங்கே 4 காமனான விஷயம். ஓகேங்களா, அங்கே 76, இங்கே 73, இங்கே 84, இங்கே 74. ஓகேங்களா, அப்போ ஏபி ஏசி பிசியில் நமக்கு ஒரு 76 அடிக்கணும். இங்கே பிசி 37 ஏபி ஏசி 37 ஒரு ஏபி 37 வச்சு 376 அப்படின்னு சொல்லி கேம் முடிச்சானா, எனக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் நான் டக்குன்னு சொல்கிறேன். உள்ளே நிறைய இடத்துல இருக்குது. லாஸ்ட் டைம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க, டக்குன்னு இந்த 290 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இந்த 290க்கு அப்படியே பார்த்துக்குவோம். ஓகேங்களா, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி 20 அடிச்சிட்டானா, நல்லா புரிஞ்சுக்கணும். பிசி 20, அடுத்து ஏபி 20. அடுத்து நமக்கு என்ன அடிக்கணும்னா ஏசி 20ன்னு அடிக்கணும். ஓகேங்களா, அடுத்து அப்படியே பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கே வந்து பாருங்கள் பிசி 29 முடிச்சிட்டானா, அடுத்து இங்கே நல்லா பாருங்கள் ஏசி 29 முடிச்சானா, அடுத்து ஏபி 29 அப்படின்னு முடிக்கணும். அப்போ ஏபி 29 ஏசி 20 அப்படின்னா 290 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அந்த கேமையும் முடிச்சிடுவான். இதனோட பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 2 காமன், இங்கே 7 காமன், இங்கே 4 காமன். ஓகேங்களா, திரும்ப சொல்லிட்டேன். ஏபி 74 எப்படி வரும், பிசி ஏபி 87 எப்படி வரும், பிசி 74 எப்படி வரும், ஏசி 84 எப்படி வரும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இல்லை ஏபி இல்லை பிசி ஏசி எது வேணுமோ உங்கள் விருப்பம், நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனால் டேரெக்டாக 784 அப்படின்னு சொல்லிட்டு 874 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாளைக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு வரல அப்படின்னா 1 2 3 ஓகேங்களா, அட்லீஸ்ட் இன்னொரு 3 இல்லை 4 நாளைக்கு தாராளமாக இந்த 874 அப்படின்ற நம்பரை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், 8 வச்சு 88 83 89 84 82க்கு ஒரு 87, ஏபி 74 ஏசி 74க்கு பிசி 74, பிசி 84க்கு ஏசி 84க்கு ஏபி 84. அதேமாரி இங்கே 82 அடிச்சுட்டு அடுத்த நாளே கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஏசி 82, ஏபி 84 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஏசி 84. எல்லா பக்கமும் இந்த நம்பர் வருது. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுருங்க. நன்றி, வணக்கம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு எக்ஸ்ட்ரா டாட் வச்சு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.